வாங்க. ஆமா, நீங்க மெட்ராஸுக்கு அடிக்கடி வருவீங்களா? இல்லையா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உங்க மூக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்குங்க. ஐயோ, நீங்க இதை பார்த்துக்க முடியாது சார். நான் எர்ணாகுளம் விட்டா தூத்துக்குடி, தூத்துக்குடி விட்டா எர்ணாகுளம், அவ்வளவுதான். சரி, நீங்க எங்கே இருக்க? நான் ஒரு அவசர வேலையா வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க சார் போறீங்க? என் தம்பி வண்டியில காத்துட்டு இருக்கான், போயிட்டு வந்து. சார் நான் வரேன் சார். என் சொந்த வேலையா போறேங்க? சார் எனக்கு ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கு, வரேன் சார். சரி வாங்க. எப்ப இந்த விவாகம்? ஒரு மோனே மூவர் இங்க வந்த உடனே கல்யாணம். சரி வா. என்ன கேப்டன், எப்படி இருக்க? I am fine sir. Security பக்கா சார். மாதவி, ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்திருக்கிறேன். வழக்கம் போல சாப்பாட்டை ரூமுக்கு வெளியே வச்சிரு. வேணுங்கிற போது நான் எடுத்துக்கிறேன். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. கேப்டன், மாதவிக்கு எப்ப கல்யாணம்? நடக்கும் சார், நடக்கும். கல்யாணம் நடக்கும். நீ செத்தாலே என்ற கல்யாணம் நடக்கும். கோவிச்சுக்கார மோனே, உன் முறை மாப்பிட புலி வேஷம் பூதலிங்கம் வருவான். அவன் வந்த உடனே கல்யாணம். சின்ன பிராயத்திலே புத்தி கெட்டு போய் புலி வேஷம் போட்டு இந்த ஊரை விட்டு ஓடினவன் அவன் எப்ப வரும்? எந்த கல்யாணம் எப்ப நடக்கும்? எந்த குருவாயிரப்பா? என்னடா? 2 மணி நேரமா இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். கழுத்து சுலிக்குதுபா. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. தம்பி, உனக்கு கழுத்து வலிக்கல? நெஞ்ச தொட்டு சொல்லு. சரி, வலிக்குது, விடு. நம்ம ஏன் அப்படி நிக்கிறோம்? உள்ள போயிருக்கான். எப்ப எப்படி வெளியே வருவான்னு தெரிஞ்சுக்க வேணா? உனக்கு இவ்வளவுதானே தெரியணும். நான் கேட்டு சொல்லிடுறேன். டேய், இருடா பைத்தியம். மாறி நிக்கிறோம். சாரி, நடு ரோட்ல நிக்கிறது. நாம எப்படி நின்னா இவனுக்கு என்ன? என்னமோ மாறி நில்லுன்றானே, இவன் யார் சொல்றதுக்கு? சொல்றது கேட்டா. மாறி நின்னுலான்றியா? தம்பி இப்படி வா. டேய், நம்ம கைய பாத்தியா? பார்த்தேனே. அதுல 6 மோதிரம். வளராத, ஒரே ஒரு மோதிரம் தான் இருந்துச்சு. முட்டாள். 6 நீ எழுத்து போட்ட மோதிரம்டா. அதனால ராஜசேகர். நீ என்னப்பா நீ அரண்டவன் கண்ணு இருண்டதெல்லாம் பேன்ற மாதிரி எல்லாரையும் ராஜசேகர்ன்ற? இவன் தாடியெல்லாம் வச்சிருந்தானே. எனக்கு நம்பிக்கை இல்லை. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க அந்த மிலிட்டரிக்காரன் புலி வேஷ பூஜலிங்கத்தை எதிர்பார்க்கிறான். இது யாருக்கு புலி வேஷம் போடுறது? அதானே, யாரு இப்போ? முறத்தால புலி அடிச்சு விரட்டி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன விளக்குமாறு? ഞാൻ കാസാണ്. തമിഴ് അപ്പനുക്കും കേരള അമ്മയ്ക്കും പിറന്നവളാണ്. എനിക്ക് ഈ വിളക്കമാരെ മതി. ஐயோ, ஐயா, புலி கண்ணாடி போட்டிருக்கு. அறிவு கட்ட மாமா, நான் புலி இல்ல, உன் பாப்பல புலி வேஷ பூதலிங்கம். நல்ல ஐடியா சார். புலி வேஷம் போட்டு உங்க தம்பியை சேர்த்து விட்டீங்களே, எதுக்காக சார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சரி, இப்ப நான் குளிக்கட்டுமா, நீங்க குளிக்கிறீங்களா? நீங்க குளிங்க சார், நீங்க குளிங்க. ரைட். காக்கா காக்கா, கனகவேல் காக்கா. நடுங்க நடுங்க, உடம்பெல்லாம் நடுங்க. എത്ര ദിവസമായി? താത്താക്ക് ദിവസമായി, പാട്ടിക്ക് ദിവസമായി, മുള്ളു പാട്ടിക്ക് നാളെ കൊടുക്കുறோம். ഇത്ര ദിവസമായിട്ട് നിങ്ങൾ എവിടെ ഇരുന്നു? അത്ത കേக்குறியா நீ? அது ஒரு பெரிய கதை. என்ன துண்டை கடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போய் குளிங்க. அட போங்க சார்னா. ஐயோ, ஏன் சார் குளிக்க மாட்டீங்க? டைம் ஆகுது இல்ல, குளிங்க சார். நீங்க குளிக்கிறீங்களா, நான் வந்து குளிப்பாட்டி விட்டுமா? சொல்லிக்கிட்ட
வாசந்தி, நீ என்னை ஏமாத்தினாலும் உங்க மூக்கு காட்டி கொடுத்துருமே, உன் முகம் எனக்கு மனப்பாடம். எனக்கு இങ്ങനെ ஊஞ்சல் ஆடி குளிக்கணும்னு വളരെ ஆசை. எனக்கு இப்படி ஹோஸ் பைப்ல உனக்கு தண்ணி காட்டணும்னு வளர தலையெழுத்து. வளர்ந்த அப்புறம் வளர ஆசையம். மாதவி, എന്താ ചേട്ടാ? பயங்கர சேட்டை. ஒண்ணு இல்ல மாதவி, உங்க முதலாளி ராஜசேகரர் காசசேகரார், சரி அவரு என்ன தொழில் பாக்குறாரு? ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல வேலைகளை கிடைக்குமோன்னு. നിങ്ങൾക്കോ? எனக்கு என்னத்துக்கு வேலை? நான் எப்படியே சந்தோஷமா உனக்கு தண்ணி காட்டுன்னு இருந்துருவேன். எனக்கு ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாவம் கல்யாணமானவன் வேலை இல்லாம திண்டாடுறான். அந்த ஜோடியில யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட போதும். ഇവിടെ വേലയില്ല. പിന്നെ ആ ചേട്ട വീട്ടിൽ ലില്ലിന്റെ വീട്ടിലെ വേല ഉണ്ടു. അവിടെ പറഞ്ഞു വേലക്കാരിയെ ചേട്ട് വിടും. അമ്മേ, வேலைக்கு ஆளு வேணும்னு പറഞ്ഞില്ലേ? இதா வணக்கங்க. என்ன பேரு, எந்த ஊரு? என் பேரு செல்லம். என் பேரு செல்லம், ஊரு திருநெல்வேலி பக்கம். இன்னைக்கே வேலையில் சேர்ந்துக்க, இங்கேயே தங்கிக்கலாம். நான் இவங்களோட தங்கிக்கிறேங்க. சரி, சம்பளம் என்னன்னு பேசிக்க, வேலை என்னன்னு காமி. வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யணும். செய்வேனுங்க. வரும். என்னம்மா? யாருடைய இது அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறது? ஏய், யாருன்னு கேக்குறேன்ல, நீ அங்கேயே பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணுமில்ல, எனக்கு தூரத்து உறவுங்க வேலை தேடிக்கிட்டு வந்திருக்காரு. ஓ, ஐ சீ. அவனுக்கு நான் வேலை கொடுக்கறேன், போய் கூட்டிட்டு வா. ஏய், கூட்டிட்டு வான்னு சொன்னேன். எனக்கு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு வா. நல்ல அழகா ட்ரெஸ் மாத்திக்கிறேன். போ. நெஞ்ச பாருங்க. என் நெஞ்சில்ல உங்க நெஞ்சு. சரியான நாட்டுக்கட்ட. இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துரு. என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? அப்பப்ப சொல்றேன். சரி. உன் பேர் என்ன? கே.கோ. பாண்டியனுங்க. அது என்ன கே.கோ. பாண்டியன்? தாத்தா பேரு கசபதிங்க, அப்பா பேரு கோலப்ப. கே.கோ. பாண்டியன். லவ்லி நேம். ஏன் பாண்டியன், உனக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய தெரியும்? தண்டாளுவீங்க, பஸ்கி தெரியுங்க, கரலா சுத்துவேன், கிட்டத்தட்ட எல்லாமே செய்வேனுங்க. செக்ஸ் தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ் தான். உனக்கு தெரியுமா? செக்ஸ் என்னங்க? தெரியாதா? இன்னைக்கு சாயந்தரம் நாம பீச்சுக்கு போவோம். அங்க நான் சொல்லித்தரேன். என்ன கிளியிற சத்தம் கேக்குது? நான் தான் கிழிக்கிறேன். என் துண்டை ஏன் கிழிக்கிறியா? அவளை கிழிக்க முடியல, அதனாலதான் உங்க துண்டை கிழிக்கிறேன். நானும் உங்க கூட பீச்சுக்கு வருவேன். சரி வா, வந்து அனுபவி.
குளிக்குது கை கொடு குளிக்கின்ற நிலவுக்கு முதுகினில் அரிக்குது கை தொடு தேகம் உருகியதே ஆடை உருவியதே நீரும் சூடு ஏற வழி ஒண்ணும் தெரியல வயசுக்கு வரவில்லை நானடி குளிப்பது நீ அடி குளிர்வது எனக்கடியே நடி தேகம் மறந்துருச்சே நீச்சல் மறந்துருச்சே கூச்சமாகி போச்சு வழி ஒண்ணும் தெரியல வயசுக்கு வரவில்லை நானடி குளிப்பது நீ அடி குளிர்வது எனக்கடியே நடி ஐயோ 300 தாங்காது தந்தாலும் தகராறு இவள் வசம் புது ரசம் இவள் வசம் புது ரசம் இதழ் ரசம் இலவசம் நீ குடி ஓ புது ரசம் அழைக்குது பழரசம் கொதிக்குது பாரடி நான் இங்கே நான் இல்லை நீ இன்னும் ஆளில்லை ஆடை காணவில்லை அலைகளில் மிதக்குது நிலவொன்று குளிக்குது கை கொடு குளிக்கின்ற நிலவுக்கு முதுகினில் அரிக்குது கை தொடு தேகம் மறந்துருச்சு நீச்சல் மறந்துருச்சு கூச்சமாகி போச்சு வழி ஒண்ணும் தெரியல வயசுக்கு வரவில்லை நானடி குளிப்பது நீ அடி குளிர்வது எனக்கடியே நடி வந்தால சந்தோஷம் ஒம்பாடு உல்லாசம் எம்பாடு படு மோசம் ஜெயிலுக்கு நிழல் கொடு ஜெயிலுக்கு நிழல் கொடு மயிலுக்கு உடை கொடு மாமனே ஐயோ இருக்கிற வேட்டிய கொடுத்துட்டு தவிப்பது பாவமே தஞ்சாங்கம் தாக்காதே எல்லங்கம் தாங்காதே நீர் ஈரம் இல்லை வழி ஒண்ணும் தெரியல வயசுக்கு வரவில்லை நானடி குளிப்பது நீ அடி குளிர்வது எனக்கடியே நடி தேகம் உருகியதே ஆடை உருவியதே நீரும் சூடு ஏற அலைகளில் மிதக்குது நிலவொன்று குளிக்குது கை கொடு வழி ஒண்ணும் தெரியல வயசுக்கு வரவில்லை நானடி மாமா நான் தான் கோவிச்சுக்காதீங்க மாமா நான் தான் உங்களை விட்டு 10 வருஷத்துக்கு முன்னால ஓடி போற புலிவேஷம் பூதலிங்கம் மாமா இப்ப பட்டாளத்துல போய் சேர்ந்திருக்கே லீவ்ல வந்திருக்கே சேட்டா என்ன நீங்கள் பறஞ்சபடி ஆளுக்கு வேலை வாங்கி கொடுத்து நம்ம இந்த விவாகம் எப்பானு எப்ப வேணா வச்சுக்கலாம் இதே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கிறேன் இல்லையா அந்த அதிர்ஷ்டம் வச்சு யாருகிட்ட இருக்குது உன்கிட்டயா இல்ல என்கிட்டயா தேடிட்டு இருக்கேன் அதான் டிலே மச்சத்தையா தேடினது மிச்சத்தையும் தேடுறேன் சொச்சத்தையும் தேடுறேன் மச்சத்தையும் தேடுறேன் டேய் ஆமாண்டா நானும் மச்சத்தை தான் தேடுவேன் என்ன மாமா டேய் யார பார்த்து நான் வாங்குறேன் ரெண்டு பேரும் Dress அவங்கடா மாமா எனக்கு ஒண்ணு இல்ல பாவம் பொண்ணு பயந்துற போகுது எனக்கு இந்த பயம் கழட்டு
ஐயோ முட்டை எவ்வளவு கேட்டுருவா போல் இருக்க. என் மானத்தை காப்பாத்திக்கிறேன். சட்டையா லுங்கியா எது முதல்ல? சட்டையை கழட்டுடா. சட்டையாவது இந்தாயா. இப்ப நீ திரும்புடா. என்னயா அது? இல்லையே. மூக்குள்ள ஒண்ணு இருக்குது, சௌகரியப்படுமா? நீ திரும்புடா. குனிடா குனி. ஐயோ ஐயோ ஒண்ணுமே இல்லையா? மச்சான், நீங்களுக்கு மச்சான். இந்த மச்சான் எங்க பரம்பரை மச்சான். இந்த மச்சம் இருக்கிறவே பெரிய கோட்டீஸ்வரராவா. அப்புறம் ஏன் நீ வாசல்ல நின்னு தடி பிடிக்கிற? அது இப்ப வேலை செய்யாதுடா. 70 வயசுக்கு பின்னால வேலை செய்யும். அதுக்குள்ள உனக்கு சங்கு வச்சிருவானுங்க. தண்டனக்கா தூக்கிடுவானுங்க. டூப்ளிகேட். இந்த மரத்துல ஒன்ன கட்டி வச்சு உன் நண்பன் இருக்கிறானே குடுமி, அதான் குட்டமல்லி கட்டு. அவன் வந்த பிறகு பேசிக்கும். ஏமா போய் கயிறு எடுத்துட்டு வா. கையன் பீச்ல இருந்து ஒண்ணும் தெரியாத எங்க அத்தான கழுகு குத்துற மாதிரி கொத்திட்டு போயிட்டாலே அந்த லில்லி கடங்காரி. என்ன செய்ய போறாளோ? உங்க அப்பா ராபர்ட் எப்போ வருவாரு? ஏன் இல்ல ஒரே பதட்டமா இருக்கு, சரியா கவனம் செலுத்த முடியல. அவரு எஸ்டேட் போயிருக்காரு. எப்ப வேணா வருவாரு, சொல்ல முடியாது. ஆமா, இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்களே ராஜசேகர், அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? என்ன நீ இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆ? லில்லி, லில்லி டார்லிங், லில்லி. Where are you, Lily darling? Coming darling. Lily. Coming. Hi darling. ஏன் இவ்வளவு லேட் டார்லிங்? பாத்ரூம்ல இருந்தேன். நான் கூட பாத்ரூம் போணும். டார்லிங் பாத்ரூம்ல பாத்ரூம்ல இருந்தா ஒண்ணும் இல்ல. யார் அந்த இடியட் குளிக்கும் போது உள்ள வர்றது? சாரி. யார் அது? என்னோட ஃப்ரெண்ட் பிரேமா. ஓ, எனக்கு அவசரம். நான் சொன்னேன்ல பாத்ரூம்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஐ அம் சாரி. பை தி பை, நான் துபாய் போறேன். இமிடியேட்டா போறேன். வரதுக்கு 10 நாள் ஆகும். ஜாக்கிரதை. ஓகே, ஹாப்பி ஜர்னி. Thank you. பையா. Bye bye. ஏய், உனக்கு குடுமி இருந்தது எவ்வளவு சௌரியமா போச்சு பத்தியா? பொம்பளை மாதிரி நடிச்சு ராபர்ட்டே ஏமாத்திட்டியே. எவ்வளோ நீங்க யாரு? உண்மையை சொல்லுங்க. ராபர்ட் வா அப்பன் தானே, நீ உண்மையை சொல்லு. பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? ராபர்ட் ஆட்டி வைக்கிற பொம்மைனா ஆண்வாடியே படவிடாம இங்க என்ன அடிமை மாதிரி அடைச்சு வச்சிருக்கான் அந்த கிழவன். நீங்க யாரு? நான் ஒரு லாயர், ஊரு மெட்ராஸ். பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ராஜசேகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். ராபர்ட்டும் ராஜசேகரும் ஒரே ஆள்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ராஜசேகரை கைது பண்ண நீ உதவி செஞ்சேன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும், எனக்கும் வந்த காரியம் முடியும். விடுதலை கிடைக்கும், ஆனா மறுவாழ்வு கிடைக்குமா? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. ராபர்ட்ட பத்தின எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கறேன். என்ன உண்மைகள்? ராபர்ட் கள்ள நோட் அடிக்கிறான். அதுவும் இந்த நாட்டு நோட்டு இல்ல, இன்டர்நேஷனல் கரன்சி. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல தான் இருக்கு. அது இருக்கிற இடம் அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த இடத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். தேங்க்யூ. வாங்க.
துபாய் போனவன் இங்க எப்படி இருக்கான்னு அதிர்ச்சியா இருக்கா? பாத்ரூம்ல உன் ஃப்ரெண்டு பிரேமா இருக்கான்னு நீ சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. எவ்வளவு தூரம் நீ போறேன்னு பாக்குறதுக்காகத்தான் இங்க காத்திருந்தேன். வெல்டான் லிலி, உன்னை இத்தனை வருஷம் வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியோட நடந்துக்கிட்டேன். ஆல்ரைட், என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி நீ அப்ரூவ் ஆகி புது வாழ்வு தேடிக்கோ. எனிவே நாம நண்பர்களாகவே பிரிவோம். என்ன என்ன சொல் என்ன? You rascal! Hands up! உன்னை இப்பவே நாய் சுடுற மாதிரி என்னால சுட்டு தள்ள முடியும். ஆனா அப்படி சுட்டேன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால மரியாதையா உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்க போறேன். உட்காருங்க சார், உட்கார்றா. ஐயோடா, இதான சங்கதி. கயிறு கயிறு. ചേച്ചി കവലപ്പെട വേണ്ട. എനിക്ക് പണക്കാര മാപ്പിള വേണ്ട. ഞാൻ എന്റെ മാമനെയെ വിവാഹം ചെയ്തു കൊള്ളും. എങ്കിരുന്നാലും வாழ்க. കാലയില അച്ഛൻ കിട്ട പറഞ്ഞു கட்ட அவக்கு சொல்லு, சரியோ? எனக்கு உடம்பு பூரா அறியோ. ஏம்மா, உங்க அப்பனை கொஞ்சம் சீக்கிரம் விட்டு விட சொல்லு. எறும்பு கடிச்சு உடம்பு பூரா மச்சமா இருக்குதுமா. ராபர்ட்ட காணோம். ராபர்ட் இங்க கட்டி எங்க பாடி இருக்குங்களா? இங்க என்ன இன்ஸ்பெக்டர் இங்க கலாட்டா? சார், இவன் தான் சார் ராபர்ட். இவன் தான் சார் லில்லியை கொன்னது. லில்லி இறந்துட்டாளா? என் மகளுக்கு ஹார்ட் வீக். அவளை ரொம்ப ஜாக்கிரதையா வளர்த்துட்டு வரேன்னு என்கிட்ட ராபர்ட் அடிக்கடி சொல்லுவானே. இப்ப அவன் அமெரிக்கா போயிருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. இந்த துக்ககரமான செய்தியை அவனுக்கு நான் தான் போன் பண்ணி சொல்லணும். நடிக்கிறான் சார், நடிக்கிறான் சார். இப்பதான் சார் இவனை கட்டிப்பட்டு நான் வந்தேன். எப்படியோ தப்பிச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் வேஷத்தை மாத்திட்டு இங்க வந்து நிக்கிறான். சார், நீங்க வேணா அந்த இரும்பு பீரவை திறந்து பாருங்க சார். அதுல கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான பிளாக் எல்லாம் இருக்கு. எங்கிட்ட லில்லியே சொன்ன, நீங்க திறந்து பாருங்க பிளீஸ். சார், அவனை கேட்காதீங்க சார், வேணாம் தான் சொல்லுவான். சின்ன பையன் சொல்றான். நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், போங்க. பெட்டி காலியானല്ലോ. I'm going to arrest you, bloody idiot. நோ நோ நோ, கோவிக்காதீங்க இன்ஸ்பெக்டர். ஏதோ சின்ன பையன், மனசு சரியில்லை, ஏதோ செஞ்சுட்டான். நீங்க அவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவனை மெட்ராஸ்க்கு அனுப்பிடுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவ எப்படி செத்தான்னு தெரிய போகுது. அதானே தம்பி சொல்ல போறேன். நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் போய் இந்த துக்ககரமான விஷயத்தை ராபர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தம்பி, அனாவசியமா இப்படி குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணாதப்பா. சார், வரங்க கேட்டோம். மெட்ராஸ் வந்திருக்கேன். நேரங்களே நடக்கிறோம். ஸ்டேஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. இது அண்ணன் நடந்தது. கடைசியில தோல்வியோட அவமானப்பட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்தோம். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி ராஜசேகரை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல அந்த ஆளு ஒரு பெரிய மனுஷன். அவன் பைக்குள்ள கரன்சி மட்டும் இல்ல, கவர்மெண்டே இருக்கு. தகுந்த ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். போங்கண்ணே, நீங்களே இப்படி பேசுன எப்படி? அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தெரியாத? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் குமார். அந்த பொண்ணு லில்லி ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்கான்னு கேரளால இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அங்கேயும் பணத்தை வச்சு விளையாடி இருக்கான். ஓகே அண்ணே, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அவன் ஆதாரத்தோட குற்றவாளி நிரூபிச்சு
அவன் பாக்கெட்ல ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கவர்மெண்ட்டை வச்சு அவனை கைது பண்ண வைக்கிறேன். இது ராஜசேகர் வீடு. உள்ள யார் வராங்க போறாங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். சார், ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது, ஜோஷம் பாக்குது. ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது. தாடியால ஒட்ட அடிக்கிறார். வக்கீல் குமார் என்ன சொல்றாரு? உன் மனதில் இருப்பவன் ஒரு இளைஞன். அவனோ அழகன், மன்மதன். அவன் பெயர் பாலு. குமார் என்னும் வக்கீல். ஐயோ, கரெக்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? ரேக சொல்லுது, ரேக சொல்லுது. என்ன சொல்ற? நீ அந்த அடி மடையனோ அவரை பத்தி மடைய கிடையாது சொன்ன கெட்ட கோவம் வரும். தொந்தி கடிச்சிரும், ஜாக்கிரதை. நோ, இவன் தப்பா டிரான்ஸ்லேட் பண்றான். அவரை பத்தி ரேகை என்னையா சொல்லுது? சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு சொல்லுது. எப்போ கல்யாணம்? எப்ப கல்யாணம்னு கேக்குறான். நாங்க 2 பேரும் நினைச்சிருக்கிற காரியம் முடிஞ்ச உடனே. குமார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். குமாரா? வசந்தி, சொல்லக்கூடாது, பாஷை மாறி போச்சுன்னு. வசந்தி 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 வசந்தி, இந்த ராஜசேகரை கண்காணிக்கிறதுக்காக மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வந்தோம். உன்னை பார்த்ததும் விளையாட்டோம். இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து சாமியார் பசங்க வெளில போறானுங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, குமார் கூட இங்க இல்லையே. நீ இந்த இடத்த பாத்துக்க, நான் அதோ வந்துடுறேன். பால் வேற தனியா இருக்கான். இதெல்லாம் இங்க கொடுத்ததான் நினைச்சுக்க. நான் வரேன். சரி, போறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகார்த்தமா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போங்களேன். ஐயா, என்னங்க இது? என்னங்க? என்னென்ன என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது உனக்கு காதல் வரல. இப்ப இந்த தொப்பையும் தொந்தியமா வந்திருக்கும் போது தான் காதல் வந்திருக்கு. இந்த தொப்பையை நீயே வச்சுக்க. கல்யாணம் ஆனதும் ஒரு ஒரிஜினல் தொப்பையை நானே உனக்கு ஆசையா கொடுக்குறேன். மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாருங்க, இந்த வீட்ல இருந்து 2 சாமியார் இப்படி போனாங்க. அவங்க பின்னாடியே போனார். அதுக்கப்புறம் காணும். என்னடா சிரிச்சுட்டே சொல்ற? நிலப்பா நிலப்பா முடியாது. வாங்க மிஸ்டர் குமார், என்ன விஷயம்? என் தம்பி அங்க எவன் பின்னால போனானோ யாருக்கு தெரியும்? மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறேன். அதுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கத்தான் உன்னை இங்க இழுத்துட்டு வர சொன்னேன். அங்க பார், சாதாரண டேபிள் லேம்ப். ஆனா இந்த சுவிட்ச போட்ட உடனே குமார், இதே மாதிரி பல்பை உன் தாயார் தகப்பனார் பாத்ரூமுக்குள்ள பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். காலையில 6 மணிக்கு உங்க அம்மா வழக்கம் போல எந்திரிச்சு பாத்ரூமுக்குள்ள போய் சுவிட்ச போடுவாங்க. பல்பு வெடிக்கும். உங்க அம்மா தக தக தகன்னு பத்தி எறிவாங்க. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஒண்ணு உயிரோட விட மாட்டேன். என் உயிர் போறது இருக்கட்டும், முதல்ல உங்க அம்மா உயிரை காப்பாற்ற முடியுதா பார். குமார், இப்ப சாயந்தரம் 5:45 ஆகுது.
நாளை காலையில 6 மணிக்கெல்லாம் உன்னை விட்டுற சொல்றேன். பாலு. எஸ் சார். தம்பி அது வரைக்கும் ஜாகிரதையா பார்த்துக்க. தாகம் எடுத்தா தண்ணி கொடு, பசிச்சா ஒண்ணு கொடுக்காத. ஓகே சார். தும் தும் என்ன கதவை தர தர அம்மா 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 என்னடா ஏன் இப்படி பதறி போய் வந்து நிக்கிற? இல்ல இந்த பாத்ரூம்ல சுவிட்ச் லைட் போட்டியா? போட்டேன்டா. வழக்கம் போல நான் சுவிட்ச் போடுறதுக்கும் கரண்ட் போறதுக்கும் சரியா போச்சு. ஆமா, ராத்திரி பூரா எங்க போயிருந்த? அது நான் அது இரு நான் என்னடா செய்ய போற? பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுல, அதை மாத்திடுறேன். போடு போடு. டேய் பாத்துடா. நீங்க போங்க, நான் மாத்திடுறேன்.
என்னடா சத்தம்? அது ஃபியூஸான பல்பு தூக்கி போட்டா வெடிக்காதா பண்ணு. இவ்வளவு பெரிய சத்தமா? ஆமா, இத பார், இவ்வளவு பெரிய சத்தத்திலே அப்பா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறது. ஆமா, பாலுங்க அவனையும் ராத்திரி பூரா காணோம். எங்க?